வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யூவர்ஸ். நேற்று காப்பானோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து ஃபேன்ஸோடு சேர்ந்து அந்த காப்பான் டீசரை ரோகிணி சில்வரில் பார்த்தேன். சரியான ஒரு ஹாப்பினஸ்ஸு. அவங்க கூட பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்ணேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், கம் அகெயின் டு காப்பான் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக வந்து அந்த க்ரூவில் வந்து அந்த சினிமோட்டோகிராஃபராக வந்து பிரபு அபிநந்தன் அவர் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த சினிமோட்டோகிராஃபரில் எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சூர்யா சார் வந்து அந்த முஸ்லீம் கெட்டப் போட்டு அடி வாங்கியிருப்பார். இன்னொருத்தன் ஏதோ பேச வருவான். அதில் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், டக்குன்னு அதை கட் பண்ணி அப்படி உள்ளே போகிற விஷயமா இருக்கட்டும், அது வந்து சினிமோட்டோகிராஃபர் லெவலில் போனாங்களா இல்லை எடிட்டர் ஆண்டனி சார் வந்து அந்த கட்டில் வச்சு அப்படி உள்ளே ஜூம் போனாரான்றது தெரியல. ஆனால் அது பார்க்கும்போது ரொம்பவே செம்மையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய ஹீரோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்னன்னா, ஒரு சில பேர்லாம் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மூலியமாக காட்டுவாங்க. தலைவனை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் எல்லாம் தாண்டி அந்த கண்ணு நடிக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுறாரு. அந்த கண்ணு அப்படியே அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான். அதெல்லாம் வா இவன் தான் நான் நடிகேன் அப்படின்ற மாதிரியான வெறித்தனத்தை கிரியேட் பண்ணிடுது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமான இடத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, முதல்ல வந்து கேரளா சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலேருந்து பொம்மன் ஹிரானி சார் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆர்யா சார் கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆர்யா சார் கேட்குறாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை என்ன நீங்கள் வந்து சுடுகாடு ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து இந்த பாலைவனம் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் துபாய் கூட பாலைவனம் தான், அதுலேருந்து எவ்வளோ விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் வச்சு அந்த நதிகளை வந்து அதை பார்த்தீங்கன்னா மாசுபடுத்துகிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா வந்து சூர்யா சார் வந்து அந்த டீசர்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பேசுகிறாரு, நதிகளை வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே பொது தான், அதை யாரும் அடைச்சி வைக்க முடியாது அப்படின்றாரு. அது வந்து எதை குறிக்குதுன்னா வந்து இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஸ்டேட்டை தாண்டி தானே தண்ணி போகுது, அதனால் நாங்கள் அணை போட்டு நாங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த படம் வந்து அரசியல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் விஷயமா எப்படிலாம் அதில் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பிரைம் மினிஸ்டராக அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறத, பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், நம்ம நாட்டுக்கு வந்து ஒருத்தர் நல்லது செய்கிறான், இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தடுக்கிறான்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துலாம் வரும், அந்த ஆபத்துலேருந்து காப்பான் எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறாரு அப்படின்றதான் இந்த கதையோட அம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தலைவன் வந்து இதில் நிறைய கெட்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. முக்கியமாக நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுன்னா அந்த முஸ்லீம் கெட்டப் தான். ஏன்னா வந்து ஆண்டி கிராஃப்ட் மாதிரி நடிக்கிறாரு ஒரு சீனில். ஒரு மாதிரி அந்த ஆப்பிள் வாங்குற சீன்லேயே வந்து அவ்வளோ ஒரு டெப்த்தாக நடிச்சிருந்தாரு. ஸ்டைலிஷாக எந்த சீன்னா கடைசியில் ஒரு டைலாக் பேசுறாரு வெறித்தனமாக, இப்போ போராட்டம் பண்ணுறது தப்புனா போராட்டத்தை தூண்ட வைக்கிறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரியான விஷயத்த பேசுகிறாரு. அதுக்கு அவங்களே ஒரு பதிலும் சொல்லிடுறாங்க, நீங்கள் என்ன நீங்களே டெரரிஸ்ட் மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் இந்த படத்தோட இந்த டீசரை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வச்சுருந்தாங்க. இவர் வந்து காப்பான் ஒரு சைடு புரிஞ்சிருச்சு அவர் வந்து செக்யூரிட்டியாக இருக்காருன்னு, இன்னொரு சைடு என்னன்னா அவர் வந்து தீவிரவாத கும்பல்லேருந்து வந்தவரான்றது தெரியல. இன்னொரு பக்கம் என்ன வச்சானா, எப்பயுமே வந்து இந்த மாதிரி அந்த காப்பான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னா எப்பயுமே வந்து அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் வாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கும்பல் கூடயே சேர்ந்து அங்கே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருப்பாங்க. முக்கியமாக அந்த விஸ்வரூபம் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ, ஏன்னா வந்து டீசர் முடிவில் என்ன சொன்னால் ஆகஸ்ட் அப்போ ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு, ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இதோட ரிலீஸ் டேட் வந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேர்கொண்ட பாறை வந்து ஆகஸ்ட் 10 வருது, அது கூடயே இது ரிலீஸ் பண்ணால், ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பேட்டை வெர்சஸ் விசுவாசம் வந்தது, ஒரு நல்ல கிளாஸு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு மூடை இது கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். பட் கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் மூட தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆகஸ்ட் 10 நேர்கொண்ட பாறை, அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 30 வந்து மறுபடியும் வந்து காப்பான் ரிலீஸ் ஆக போகுது. ஓவராலாக சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ட்ரீட் இந்த வருஷம். ஏன்னா வந்து நேற்று மட்டுக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் முன்னாடி வரைக்குமே அந்த 3 நாளுமே வந்து சூர்யா சார் அப்டேட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து. நீங்கள் காப்பானோட அந்த பிரேக் டவுன் அதில் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏகே பிரதர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.